உயர்நிலைப் பள்ளி ஒப்பதவாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம், SIDP செம்பருத்தி குழு. தீம்: தரம் 9ஆம் வகுப்பு மாணவி சரண்யா. தீம்: தரமான கல்வி. தரமான கல்வி தலைப்பை எதற்காக எடுத்தோம்னா, கல்வியை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் தரமான கல்வி தலைப்பாக எடுத்திருக்கிறோம். கல்வியில் தொழில்நுட்பம், அதனோட பிரச்சனைகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரீல்ஸ் உருவாக்காமல் இருத்தல். எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க. அதனால பாடத்தையே ரீல்ஸாக மாற்றலாம். காரணம்: இன்றைய சூழலில் ஒவ்வொருவரும் செல்போன் பயன்படுத்துகிறார்கள். காரணம்: இன்றைய சூழலில் ஒவ்வொருவரும் செல்போன் பயன்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில எல்லாரும் செல்போனை பயன்படுத்துறாங்க. எங்க பார்த்தாலும் செல்போன் தான் கையில இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் சரி, வீடும் சரி, பஸ்லையும் சரி, எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சின்ன பசங்கள் கூட பாடத்தையே கவனச்சிதறலாக மாறுகிறது. அதனால அறிவு வளர்ச்சி சிதறடைகிறது. விளைவுகள்: 30 முதல் 40 வினாடிகளில் கற்றலை ரீல்ஸ் அல்லது ஷார்ட் பிலிம் ஏற்படுத்தலாம். 30 முதல் 40 வினாடிகளாக ஷார்ட் பிலிமாக பாடத்தையே உருவாக்குறதுனால சின்ன பசங்களிலிருந்து பெரிய பசங்களிலிருந்து அறிவு வளர்ச்சி ஏற்படும். பாடத்தை பள்ளியிலும் சரி, வீட்டிலும் சரி பாடத்தை கவனிப்பாங்க. வீட்டுக்கு போனாலே எல்லாரும் செல்போனை பயன்படுத்துறாங்க. அதனால செல்போன்ல பாடத்தை ரீல்ஸ் போட்டா பாடத்தையே ரீல்ஸாக மாற்றினா அதை ரீல்ஸ் பார்ப்பாங்க. அதற்காக தரமான கல்வி என்று ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். ஷார்ட் பிலிமாகவே பாடத்தை ரீல்ஸாக போடலாம். நம்ம டெக்னாலஜியை வளர்க்கலாம். பாடத்தை பார்த்தா டெக்னாலஜியை வளர்க்கலாம். அதற்காக அறிவு வளர்ச்சி ஏற்படும்.